நல்ல அதிர்வுகள், நல்ல சகுனம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த 11 உங்கள் கண்ணில் படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிஜமாக போகின்றன, உங்களுடைய கனவுகள் ரியாலிட்டியாக மாறப்போகுதுங்கிறதுக்கான அடையாளம் தான் 11 நம்ம கண்ணில் படுறது. பிரபஞ்சத்தோட சிக்னல்னு சொல்லுவாங்க இதை. அதாவது இது சாதாரணமான கண்ணோட்டத்தில் இதை பார்க்கவே கூடாது. ஏன்னா இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த நம்பர். அதாவது முதலாம் உலகப்போர் 1918 முடிவுக்கு வந்ததே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை 11 மணிக்கு. உலகத்தில் நடந்த பெரும் கொடூரமே ஒரு அமைதிக்கு வருதுன்னா அது 11வது மாதம் 11வது நாள் 11வது மணி நேரம். அப்போ இந்த 11 எவ்வளவு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த 11 எண் கணிதத்தில் மாஸ்டர் எண்ன்னு சொல்கிறாங்க. அதே போல் தேவதை எண் அப்படின்னு இதை குறிப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த 11 நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஒன்று, பிரபஞ்சம் உங்களோட கனெக்டில் இருக்குது. உங்களோட உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆன்மா இந்த பிரபஞ்சத்தோட ஒரே கனெக்டில் வருது. ஒன்று, அந்த நேரத்தில் நீங்கள் முழு நன்றி உணர்வோடு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யக்கூடிய நேரம் அது. நீங்கள் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ அந்த கற்பனையிலையும் அந்த கனவுலையும் இல்லாமல் அந்த 11 பார்க்குற அந்த டைம் நீங்கள் டக்குன்னு பிரபஞ்சம் உங்களை தூண்டுது. உங்களோட விழிப்புணர்வு நிலை, உங்கள் உள் மைய நிலையை பார்க்கறதுக்கான அந்த கணநேர தரிசனம் கிடைக்கக்கூடிய அந்த டைம் தான் அந்த 11. அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் கவனம் செலுத்தும் போது நன்றி செலுத்துங்க. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் நேரங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள் நண்பா.